என்னதான் ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் ஐபிஎல்ல இருந்தே பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாப்ன்ட்டு பஞ்சாப் வேற வேற பேர்ல இருந்தாலும் கடைசி 2 சீசனா அவங்க ஆயிருக்க மாதிரி ஒரு ரைஸ் இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே யாருமே ஆனதில்லைன்னு சொல்லணும். இப்போ ஒரு வின்னிங் கண்டெண்டர், அதுவும் ஐபிஎல் டிராஃபியை வின் பண்ற அளவுக்கு டாப் கண்டெண்டரா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பிரேக் அவுட் பண்ணுவோம். 2018ல இருந்து மட்டும் பஞ்சாப் கிங்ஸ் 17 கேப்டன்ஸை மாத்திருக்காங்க. அவங்க டீம்ல கன்சிஸ்டன்டா இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி சிந்தா மட்டும்தான். பட் இது எல்லாமே சேஞ்ச் ஆனது 2025 மெகா ஆக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பஞ்சாப் கிங்ஸ் ரீடைன் பண்ண 2 பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு பிரப்சிம்ரன் சிங், இன்னொன்னு ஷஷாங்க் சிங். 9.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மிச்சம் இருக்கிற ஃபுல் பர்ஸோட 2025 மெகா ஆக்ஷனுக்குள்ள என்டர் ஆனாங்க. ஆக்ஷனுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹெட் கோச்சாகவும் ரிக்கி பாண்டிங்கை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. பாண்டிங் டீமுக்குள்ள வந்ததும் அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீம் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ஓனர்ஸோ யாருமே கிரிக்கெட்டை சார்ந்த விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது. என்னோட தலைமையில் மொத்தமாக டீம் இருந்துச்சு அப்படின்னா நான் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி பஞ்சாபோட மேனேஜ்மெண்ட்ஸோ ஓனரோ யாருமே அவங்களோட கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ்குள்ளே இன்வால்வே ஆகலை. ஃபர்ஸ்ட் டீமுக்குள்ளே வந்ததும் அவர் ஃபோக்கஸ் பண்ண ஒரே பிளேயர் சர்பஞ்ச் சாப், நம்மளோட கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர். 2024 கேகேஆருக்கு சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்ததும் இதே கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் தான். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ரிக்கி பாண்டிங்கோட கேப்டன்சி ஆஸ் வெல் அஸ் அவங்களோட பாண்டிங் டெல்லி கேபிட்டல்ஸ்லேயே நமக்கு தெரியும். ஆக்ஷனுக்குள்ள வந்த பிபிகேஸ் ஆஸ் வெல் அஸ் ரிக்கி பாண்டிங்க்கு ரொம்பவே நல்லா தெரியும். இந்தியன் கோர் பிளேயர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு டீம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு கோச்சா ரிக்கி பாண்டிங் இருந்தார். ஸ்ரேயஸ் ஐயர் 26.75 crores, யுஸ்வேந்திர சஹல் 18 crores, அர்ஷதீப் சிங் 18 crores ஃபுல் அமௌண்ட்டு இந்தியன் கோர் பிளேயர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்க. ரிக்கி பாண்டிங் அவரோட டீமில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் தான். பஞ்சாபை சேர்ந்த டொமஸ்டிக் பிளேயர்ஸான 5 பேரை இப்போ இருக்கிற கரண்ட் ஐபிஎல் ஸ்குவாட்ல வச்சிருக்காரு. பிரப்சிம்ரன் சிங், அர்ஷதீப் சிங், ஹர்ப்ரீத் பிரார், நேஹல் வதேரா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பஞ்சாப்லேயே பிறந்து பஞ்சாப்லேயே வளர்ந்து இப்போ அதே பஞ்சாப் டீமுக்காக ஐபிஎல்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. அப்படியே ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு மார்க்கோ யான்சன், மார்க்கஸ் தானிஸ், அஸ்மத்துல்லா உமர்ஸா, இவங்க மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ஆல்ரவுண்டர்ஸ்லயும், ஃபாஸ்ட் பவுலர்ல ஜேவியர் பார்ட்லெட், பென் டுவாஷியஸ், லாக்கி ஃபர்கூசன் மாதிரியான பிளேயர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான ரிட்டர்ன்ஸுமே சூப்பரா வாங்கிட்டு இருக்காரு. ரிக்கி பாண்டிங் ஆசிஸ் மேல தான் இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு நிறைய பயஸ் இருந்தாலும் கரெக்டா சூஸ் பண்ணி வாங்கினான்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் கூப்பர் பானலி கரெக்டான சேஞ்சஸ், 1 டவுன்ல பேட்டிங் வர வச்சாரு, அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸை சூப்பரா வாங்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் ரிக்கி பாண்டிங். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.